ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாயிரா ஆஷிக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ரெசிபி. ஹோட்டலில் செய்கிற மாதிரி, ஐயர் வீடுகளில் செய்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான தயிர் சாதம் செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக தயிர் சாதம் செய்யும் போதெல்லாம் இந்த மெத்தடில் செய்யுங்க. ஸோ ரொம்பவே சுவையான ஐயர் வீட்டு தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு சாதத்தை தேவையான அளவுக்கு வடித்து எடுத்துக்கலாம். சாதம் வெற வரையாக இருக்கக்கூடாது, நல்ல பூ மாதிரி வெந்து வந்திருக்கணும். வடித்த சாதத்தை ஒரு பவுலில் கொட்டி இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அல்லது 1/2 கப் அளவுக்கு கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம். கூட 1 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான புளிப்பில்லாத தயிரை ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னா தயிர் ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது, லைட்டாக புளிப்பு இருந்தால் ஓகே தான். இப்போ இது கூட நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி கொஞ்சம், நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அளவுகள்லாம் எதுவும் கிடையாது. எந்த அளவுக்கு சாதம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு இதை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிலர் தயிர் சாதம் செய்யும் போது இது எல்லாத்தையுமே தாளிப்பில் சேர்த்துருவாங்க. தாளிப்பில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம சாதத்தில் சேர்க்கும் போது இந்த சாதம் வெள்ளையாக இருக்காது, கலர் சேஞ்ச் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்காது. இதெல்லாம் தாளிக்காமல் சேர்க்கும் போது தான் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கலரும் மாறி வராது. இது கூட தேவைப்பட்டால் ஒரே ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அதுவுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம பால் சேர்த்துருக்கனால நல்ல குழ நயப்பாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக தயிர் சாதம் செய்யும் போது கொஞ்சமாக பால் சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். இல்லைனா சாதம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். தயிர் சாதம் அந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த குழகுழப்பு தன்மை அப்படியே இருக்கும். இது ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தை அடுப்பில் வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து தான் ஆகணுன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க, அது ஆப்ஷனல் தான். இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா சேர்க்க தேவையில்லை. கூட 2 காஞ்ச மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுவும் நமக்கு நிறம் மாறி வரக்கூடாது. ரொம்ப நேரத்துக்கு வச்சுருந்தீங்கன்னா இந்த நிறம் மாறிடும். ஸோ உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம அப்படியே எடுத்து தயிர் சாதம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொட்டிக்கலாம். நம்ம என்னதான் அடிக்கடி தயிர் சாதம் செஞ்சாலும் ஒரு ரிச்சான ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரியோ அல்லது ஐயர் வீடுகளில் செய்கிற மாதிரியோ அல்லது கோயிலில் தர மாதிரியோ அந்த ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ரெசிபி தாங்க இது. நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக உடனே செஞ்சிடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தாலே போதும், அப்படியே சாப்பாடு இறங்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு முக்கியமாக இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இப்போ இது கூட நாம் 1 கை அல்லது 2 கை அளவுக்கு மாதுளை முத்துக்கள் சேர்த்துட்டு இதையும் கலந்து விட போகிறோம். மாதுளை முத்துக்கள் சேர்க்கறதுனால இடையில சாப்பிடும் போது வரும். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய பேர் இது போட்டு செய்ய மாட்டாங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா தயிர் சாதம் செய்கிற நேரத்துக்கு இதை போட்டு செஞ்சுக்கலாம், இல்லைன்னா போட தேவையில்லை. ஆனால் தயிர் சாதத்தில் இந்த மாதுளை முத்துக்கள் போடுறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம், வேக வச்ச வேர்க்கடலை போட்டு செய்யலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சில சமையல் மட்டும்தான் சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். அதில் இந்த ரெசிபியும் ஒன்று. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.